எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் மறைவுக்கு பிறகு ஒரு சரியான தலைமையை தேடி என் மனம் தவித்தது. மீண்டும் ஒரு எம்ஜிஆர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று என் மனம் ஏங்கியது. அந்த ஏக்கத்தை, அந்த தவிப்பை போக்கிய மாபெரும் தலைவர் தான் நம் முன்னாலே அமர்ந்திருக்கின்ற வாழும் எம்ஜிஆர், மக்களின் மகத்தான தலைவராக பரிணமிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள். அவர் எனக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்களின் குறைகளை தீர்க்கிற, கண்ணீரை துடைக்கிற, தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் சக்தியாக நீங்கள் எல்லாம் இங்கே பாராட்டி பேசினீர்களே. வந்தார், எதிர்க்கட்சிகளை எல்லாம் சந்தித்தார். ஒரு புதிய கோணத்தில் அவர் காட்டியிருக்கிற அரசியல் பண்பு இன்றைக்கு எல்லோராலும் பாராட்ட பெறுகிறது என்று இந்த அவையிலே பாராட்டினீர்களே. இன்றைக்கு காலையிலேயே போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதில் நான் முனைப்போடு முன்னிற்கிறேன் என்று உலகத்திற்கு காட்டியிருக்கிறாரே. சரித்திர புகழ்மிக்க தலைவராக விளங்கும் நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்னை போல எம்ஜிஆராகத்தான் பார்க்கிறார்கள். எளிதில் வெல்ல முடியாத தொகுதி, 1000 விளக்கு தொகுதி என்று கருதப்பட்ட நேரத்தில் என் மீது நம்பிக்கை வைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போட்டியிட வைத்து நேரில் வந்து பிரச்சாரம் செய்தார்கள். அவர் வந்ததால் தான் நான் வென்றேன். அவருக்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு வாக்களித்தார்கள். வாக்களித்த 1000